அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி முதல் 15 வருட உழைப்பின் பலனை கண்கூடாக காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்கு. இத்தருணங்கள்ல உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு மேசராசியில் சஞ்சரித்த சுக்கிரன் தற்போது ஏப்ரல் 18ஆம் தேதி முதல் ரிஷபராசிக்கு தனது சொந்த ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார். இதன் காரணமாக வழிபாட்டால் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி கன்னிராசினியர்களுக்கு அமைய இருக்கு. அந்த வகையில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பாக்கியஸ்தானத்தில் பலம் பெறும். இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரமாக அமைகிறதுங்க. தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க. எதிரிகளின் தொல்லை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் லாபம் என்பது கூடுதலாகவே இருக்குங்க. பெற்றோர்களின் ஒத்துழைப்பும் மற்றவர்களின் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா தான் சுக்கிரனுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரம் என்பது அமைய இருக்குதுங்க. எதிர்காலத்தை பற்றிய பயம் அகல இருக்கு. அயல் நாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பமுள்ள கன்னிராசினியர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதனான புதன் நீச்சம் பெற்று வலிமை இழக்கிறாருங்க. எனவே இக்காலகட்டங்களில் 10 நாட்கள் மகிழ்ச்சி குறையலாங்க. மருத்துவ செலவு கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கண்டகச்சனியினுடைய ஆதிக்கம் இருப்பதால தொழிலில் யாரையும் நம்பி எதையும் செய்ய இயலாது. அதனால் எது செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து யோசித்து முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல நேர்மறை சிந்தனைகளை காட்டிலும் எதிர்மறை சிந்தனைகளை அதிகரிக்குங்க. நிச்சயிக்கப்பட்ட காரியங்களில் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள் பகைவர்கள் ஆகாமல் இருக்க அவர்களின் குணம் அறிந்து நடந்து கொள்ளுங்க. கண்டகச்சனியினுடைய ஆதிக்கம் இருப்பதால் சனிக்கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. குறிப்பா இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களான உங்களுக்கு சவாலான ஒரு சில காரியங்களும் ஏற்பட இருக்குது. ஏனென்றால் கேந்திரபத்திய தோஷம் பெற்ற புதன் நீச்சம் பெறுவது ஒரு வகையில் நல்லதுங்க. அதே போல் குரு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதும் 6ஆம் இடத்தில் ராகு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் ஆற்றலை தருங்க. எதிரிகளை வெல்வதற்கான சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு இருப்பது நல்ல தொழில் முன்னேற்றத்தையும் உயர்ந்த நிலையை அடையும் வாய்ப்பை தருதுங்க. ஆனால் புது தொழில்களை செய்வதோ வியாபாரத்தில் அகலக்கால் வைப்பதோ கூடாது. வியாபார அறிவு வளருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புது புது யுக்திகளை கையாண்டு வணிகத்தில் வெற்றி பெறுவீங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் பாவ சூரியன் காரணமாக எதிர்பாராத பிரச்சனைகள் உடல்நல குறைபாடுகளை ஏற்படலாங்க. உங்களுடைய ராசிக்கு புதன் நீச்சம் அடைவதால் மன அழுத்தம் அதிகரிக்கலாங்க. 7ஆம் இடத்தில் சனி வழக்குகள் பிரச்சனைகள் சிரமத்தை தருங்க. அது மட்டும் இல்லாம 12ஆம் இடத்தில் கேது இருப்பதால் மன அழுத்தம் மற்றும் தனிமை உணர்வு 12ஆம் இடத்தில் கேது இருப்பதால் மன அழுத்தம் மற்றும் தனிமை உணர்வு தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல மனம் தளராமல் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது பல வெற்றிகளை உங்களால் பெற முடியுங்க. அதே போல இத்தருணங்கள்ல உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை
உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அதற்கான சிகிச்சை பெறுவது என்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டுமில்லாம இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல மற்ற கிரகநிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்கு புதன் வருகிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் புதன். கேந்திரபத்திய தோஷம் பெற்ற புதன் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்குங்க. தொழிலில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேற மாற்றினத்தவர்கள் உதவி செய்வார்கள். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் இப்போது பணியில் மீண்டும் சேரும் வாய்ப்பு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே பல வெற்றி உங்களுக்கு இத்தருணங்கள்ல காத்திருக்குது. அதே போல கன்னிராசினியர்களான உங்களுக்கு இப்போது புத சுக்கிர யோகமும் உருவாகுகிறதுங்க. அதாவது உங்களுடைய ராசிநாதன் 9இல் சஞ்சரிக்கும் இந்த நேரம் பாக பிரிவினை என்பது சுமூகமாக முடியும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகுங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. தற்போதுள்ள தொழிலை விட்டு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. வியாபார போட்டிகள் அகல இருக்கு. மாமன் மைத்துனர் வழியில் ஒத்துழைப்பு நிச்சயம் கிடைக்கும் என்பதால் அதற்கான முயற்சிகள் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல மிக முக்கிய கிரகம் என கருதக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமதிபதியாக விளங்கக்கூடியவர். அஷ்டமத்திற்கு வரும் இந்த நேரம் மிகவும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறதுங்க. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்குங்க. உறவினர் பகையால் உள்ளத்தில் மகிழ்ச்சி குறையக்கூடிய தருணமாக தான் இத்தருணம் அமைகிறது. வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாங்க. விற்ற சொத்துக்களால் பிரச்சனைகள் வரலாங்க. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அங்காரனுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது என்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மற்றும் சனியினுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான், 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். இந்த 2 கிரகங்களின் சேர்க்கையும் மீன ராசியில் நிகழ்கிறது. இதன் விளைவாக பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. கொடுக்கல் வாங்கலில் பாக்கிகள் தேங்கி நிற்கும். நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட கையில் பாதிப்புகள் ஏற்படுங்க. மருத்துவ செலவு நிச்சயம் உண்டு என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செல்லுங்க. குடும்ப சுமை கூடுங்க. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் தாமதங்கள் ஏற்பட இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலையிலிருந்து விடுபடலாமா இல்லை வேண்டாமா என்ற குழப்பம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் கை நழுவி செல்லலாங்க. அதே போல் மாணவ மாணவியருக்கு மறதி அதிகரிக்க இருக்கு. குடும்ப சுமை கூடுங்க. பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது குறை சொல்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு என்பதால் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை வழங்கும் வழிபாடாக அமைகிறது.